கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நம் முன் எழுந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த ஒரு சில மணித்துளிகளை முழுமையாக ஈடுபாட்டோடு இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கேற்பதற்கு தூய ஆவியினுடைய அருள் வரங்களை வேண்டி அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆண்டவருடைய வல்லமையான ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட அதன் வழியாக தொடர்ந்து நம் நற்கருணை ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு வாழ வரம் வேண்டி இந்த பாடலை இப்பொழுது நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு பாடி ஆவியினால் நாம் புதுப்பிக்கப்படுவோம். இப்பவரும் இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே, இப்பவரும் இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவரும் இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வரங்களால் நாம் நிரப்பப்பட வேண்டி உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடமே, உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
மீட்பவரும் இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. இறைவனின் ஆவியின் மேல் வந்துள்ளார். இறைவனின் ஆவியின் மேல் எழுந்து வந்துள்ளார். அபிஷேகம் செய்து இறைவனின் சாயலை எனக்கு வழங்கியுள்ளார். அபிஷேகம் செய்து இறைவனின் சாயல் எனக்கு வழங்கியுள்ளார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. இப்பவரும் இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. இறங்கி வரும் எங்கள் மத்தியிலே. ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம் திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 23 33 உடைய இறைவார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆரம்ப காலத்தில் திருச்சபை எதிர்கொண்ட மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் எப்படி பேதுருவும் அவரோடு உடனிருந்தவர்களும் எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் இறைவார்த்தையின் வழியாக வாசிக்க கேட்டோம். அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அனைத்து அச்சுறுத்தல்களையும் அனைத்து விதமான மிரட்டல்களையும் மிக எளிதாக எதிர்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அன்று பேதுரு யோவானைப் போலவே பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கும் பல்வேறு விதமான அதிகாரிகளுடைய நசுக்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு நாம் பல நிலைகளில் நம்மை வாட்டும் உடல் குறைபாடுகள், கடன் சுமைகள், அதிகார நெருக்கடிகள் என அனைத்து விதமான நிலைகளிலும் நாம் அச்சுறுத்தப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற வந்திருக்கிறோம். இந்த விடுதலையெல்லாம் நமக்கு தருவோர் யார்? திருப்பாடல் நாம் வாசிக்கின்றோம். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? யார் உதவுவார்கள்? இந்த அச்சுறுத்தலிருந்து என்னை காப்பவர் யார்? என்னை கரம் பிடித்து பாதுகாக்கின்றவர் யார்? நான் கரை சேர வழியுண்டா என்ற ஏக்கம் நம்மில் அச்சம் நிறைந்த ஐயுறவு நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். அதற்கெல்லாம் பதிலாக திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கின்றார், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், ஆண்டவிடமிருந்து எனக்கு உதவி வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? யார் எனக்கு உதவுவார்கள் என்ற ஏக்கம் நம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நமக்கு உதவி இந்த ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. இந்த ஆண்டவர் ஒருவாள் மட்டுமே நாம் அன்றாடம் எதிர்கொள்கின்ற, அன்றாடம் சந்திக்கின்ற துன்பம், துயரம், வேதனை, கடன் சுமை, உடல் தொந்தரவுகள், உறவு நிலைகளில் பாதிப்புகள் அனைத்திலுமிருந்தும் நாம் விடுவிக்கப்பட, அனைத்திலுமிருந்தும் பாதுகாக்கப்பட, அனைத்திலுமிருந்தும் குணம் பெற நமக்கு உதவியை தருகின்றவர் இந்த ஆண்டவர்தான். இந்த ஆண்டால் மட்டுமே இவை நமக்கு தர முடியும் என்று நாம் நம்பிக்கையோடு இந்த ஒரு சில மணித்துளிகளும் அவருடைய திருவடியில் அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாழ்வு மகிழ்ச்சி மிக்கதாகி, நலம் பெற்றதாகி, விடுதலை பெற்றதாகி,
நாம் வளமோடு வாழ்வோம். இது உண்மைதானா என்பதை மிக அழகாக மிக மிக அழகாக எரேமியா புத்தகம் 15வது அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற இந்த வார்த்தையை பாருங்கள். நம்மை யார் மீட்பார், நம்மை யார் காப்பாற்றுவார் என்பதை மிக அழகாக சொல்லப்பட்டிருப்பதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். நான் உன்னை மக்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை மீட்கவும் விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னை மீட்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நான் வலுவற்றவன். நமக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய அவநம்பிக்கை நிறைந்த நிலை. நான் வலுவற்றவன், நான் பணபலம் இல்லாதவன், நான் கைவிடப்பட்டவன், நான் எல்லா நிலையிலும் பின்தங்கியவன். என்னை யார் காப்பாற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? யார் எனக்கு துணையாக வருவார்? சொல்கிறா பாருங்க, அழகாக மிக அழகாக சொல்கிறா பாருங்க அந்த இறைவசனை பாருங்க. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். வலிமை வாய்ந்த யார் ஆக்குவார்? கடவுள் ஆக்குவார். மனிதர்கள் சொல்வார்கள், உன்னை அழித்து விடுவேன், நீலாம் ஒரு அனாதை, உனக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க, உனக்கு என்ன பணபலம் இருக்கிறதா, என்னை எதிர்த்து பேசவும் என் முன் நிற்பதற்கும் உனக்கு அருகதை இருக்கிறதா என்றெல்லாம் சொல்லி நம்மை அச்சுறுத்துவதை பார்க்கின்றோம். அந்த அச்சுறுத்தலால், அந்த மிரட்டலால் பல வேளைகளில் நாம் உடலும் உள்ளமும் உடைந்தவர்களாக, அழுத நிலையில் வலுவிழந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். வெண்கலம் வலிமை வாய்ந்தது, சுவர் உறுதியானது. உன்னை வலிமை சுவராக உன்னை சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராக எழுவார்கள். ஆமாம், நமக்கு எதிராக எப்பயுமே துன்பம் இல்லாத அலை. கடல் என்றால் அலை இருக்கத்தான் செய்யும். கடல் என்றால் அலைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற பொழுது எத்தனையோ விதமான எதிர்ப்புகள். இதோ எதிர்ப்புகள் என்பது நமக்கு வேண்டாதவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களை பிடிக்காதவர்கள், நம்முடைய நடத்தையை விரும்பாதவர்கள், நமது வளர்ச்சியை விரும்பாதவர்கள், நமது முயற்சியை விரும்பாதவர்கள் என எத்தனையோ விதங்கள் நமக்கு எதிர்ப்பெறலாம். நாம் சொல்வோம், நான் ஒரு பாவம் அறியவில்லையே, நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே, நான் யாருக்கும் அறியாமல் செய்யவில்லையே, எனக்கு எதிராக ஏன் வருகிறார்கள் என்ற கேள்வியோடு தான் நாம் ஆதங்கப்படுகிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யலையே, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் மாட்டுக்கும் வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவுன்னு போயிட்டுக்கிறேன். ஆனால் ஏன் எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க அப்படி என்ற கேள்வி மேலாம். இல்லை, நாம் நன்மை செய்தால், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால், நாம் விதியே செவன் என்று சென்றால் கூட நமக்கு எதிராக எதிர்ப்புகள் நிச்சயம் எழுவது உண்டு. சொல்ல பாருங்க, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், என்ன பண்ண மாட்டாங்க, ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவன் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன் சொந்த பலத்தினால் அல்ல. எனக்கு பணம் பழங்குது, ஆள் பழங்குது, அல்லது படிச்சிருக்கிற ரொம்ப அறிவாளி என்பதற்காக நான் என்னை எதிர்க்கின்றவர்களை வெற்றி கொள்வேன் என்று சொல்ல முடியாது. அவர் உன்னை விடுவிக்கவும், நம்ம எதிர்ப்போர் கரங்களிலிருந்து, நம்மை பகைப்போர் கரங்களிலிருந்து, நாம் விழுந்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கரங்களிலிருந்து, கெடுமதி சூழ்ச்சி கொண்ட மனிதனுடைய பிடியிலிருந்து, அழகினுடைய சேட்டையிலிருந்து நம்மை விடுவிக்க யாருக்கிறா? உன்னை விடுவிக்கவும், உன்னை காக்கவும், மீட்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை காக்க, நம்மை மீட்க, நம்மை வலுவூட்ட, நம்மை உறுதிப்படுத்த, நம்மை தேற்றிட, நம்மை காப்பாற்றிட, நமக்கு குணம் அளிக்க
யார் நம்மோடு இருக்கிறாங்க? இயேசுசாமி இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய அச்சமில்லை, அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் நம்ம எதிர்த்து வரட்டும், யார் வேண்டுமானாலும் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யட்டும், யார் வேண்டுமானாலும் நம்மை பயமுறுத்தட்டும். நம்ம நினச்சிருப்போம் எல்லாருமே இன்றைக்கி பயந்து பயந்து வாழறோம். ஏன் பயப்படுறோம்? ஏன்? அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, அவங்க எனக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்க என் மீது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, என்னை பழிவாங்க நினைக்கிறாங்க, என்னை ஒழித்துவிட நினைக்கிறாங்க, என்னை மீது எனக்கு அவங்களை என்னை பிடிக்க மாட்டேது பல பேருக்கு. ஆமாம், அதான் பவுலுடைய அழகாக சொல்வார்கள், என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். யாருக்கு என்ன தீங்கு செய்தார் பவுலுடையார்? பவுலுடையார் யாருக்கு என்ன தீங்கு செய்தார்? ஒன்றுமே செய்யல. ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதியவர். நற்செய்தி அறிவிக்கட்டால் எனக்கு ஐயோ கேடு, அது என்ன சுமத்தப்பட்ட கடமை. அவர் செஞ்சது என்ன பாருங்க, நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு, அது என்ன சுமத்தப்பட்ட கடமை. எனவே இந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதினேன். அண்ணன் அவருக்கு கஷ்டம் தெரியுமா? சொல்ல பாருங்க, என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். பார்த்தீங்களா? அவர் யாருடைய நிலத்தையும் யாருடைய உரிமையையும் யாரையும் அபகரித்து வஞ்சித்து ஏமாற்றவில்லை. என்ன பண்ணார்? அவரு நற்செய்தியை அறிவித்தார், ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தார், ஆண்டவருடைய விழுமியங்கள் படி அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய செய்தியை எல்லா மக்களும் பெற்று பயனடையுமாறு அவர் தன் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொண்டார். ஆனால் அவர் கிடைத்த பரிசு என்ன? என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். அவருக்கே அப்படின்னு நம்ம ஏமாத்துறோம். சொல்ல பத்தியா? ஐயோ சாமி, எல்லாரும் பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். என்ன சொல்கிறாங்க பார்த்தா, எல்லாரும் அவனா பாவி அடுப்பா நெருப்புன்றாங்க. அவனா பாவி அடுப்பா நெருப்பா. ஐயோ அவனா, ஐயோ மோசமானவன், ஐயோ அவன் சுடுமூஞ்சி, அவன் நெருப்பு. அவனா பாவி அடுப்பா நெருப்பான்றாங்க. சில பேர் அவர் தங்கமானவர் தெரியுமா, அவர் நேர்மையானவர் தெரியுமா, நம்மளை பார்க்க சொல்கிறான், ஐயோ அவனா பாவி அடுப்பா நெருப்பு. நெருப்பு நல்லா இருக்குமா? சுடு இல்லையா? அவனா பாவி. நம்மளை யாரும் ஒருத்தவங்க நல்லா சொல்ல மாட்டாங்க, ஒருத்தவங்க கூட நம்ம நல்லா பாராட்ட மாட்டாங்க, ஒருத்தர் கூட நம்மளை பற்றி நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க. எங்கே திரும்பினாலும் சுற்றி என்ன பண்ணுது? நமக்கு எதிர்ப்பு தான், வெறுப்பு தான், பகைமை தான், நம்மளை பற்றி நிறைய தான் இருக்குதான் செய்யும். ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை விட்டு விடுவாரா என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. எரேமியா இன்னும் அழகாக சொல்வார்கள், ஆண்டவரே வலிமை வாய்ந்த போர்வனை போல் என்னோடு இருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் இன்னும் அழகாக வாசிக்கின்றோம். யாருக்கு? நம்மோடு. ஆண்டவரே வலிமை வாய்ந்த, சொல்லுவார், எப்பக்கம் திகில், எப்பக்கமும் திகில், வாருங்கள் நாம் அவனை அழித்து விடுவோம், வாருங்கள் நாம் அவனை அழித்து விடுவோம். எப்பொழுதும் கடவுளை பற்றியே பேசுகிறான், நமக்கு எதிராகவே பேசுகிறான். ஒன்றும் தேவையில்லை, நல்லதை பற்றி பேசிப்பாங்களா யார்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய்? நல்ல வாழ்க்கை வாழுங்க, இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதம் இல்லைங்க, நீங்கள் கோயிலுக்கு வாங்க, ஜெபியுங்க, நல்லதொரு ஒப்புரச்சாரம் செய்யுங்க, ஒற்றுமையாக வாழுங்க சொல்லி பாருங்களா யார்ட்டையாவது? யாராவது ஒரு ஆன்மா வெரி குட் என்னை பார்த்து நல்லா சொன்னார் ஏற்றுவாங்களா? வேலையை பாரியா தெரியும், வேலையை பாரு தெரியும். அப்படி என்ன பண்ணுவாங்க? இதைத்தான் இறைமையாக சொல்கிற, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுங்க, உங்களுடைய தீர்ச்செயலை விட்டுட்டு வாங்க, கடவுள்கிட்ட நன்மையை செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுத்தார். என்ன பண்ணாங்க? வாருங்கள் நாம் அவனை அழித்து விடுவோம். அவன் நமக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய எதிர்ப்பு வருது, நிறைய எதிர்ப்பு வருது, எல்லார் இடத்துலையும் வருது. அப்போ நினச்சிப்பாங்க, நம்முடைய எதிர்ப்புக்கு என்ன காரணம்? நம்முடைய தீச்செயல்களா, நம்முடைய தீமையான பழக்க வழக்கங்களா, இல்லை நாம் செய்கிற நற்காரியங்களா? சிந்தித்தோம் என்றால் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய நற்செயல்கள், நல்ல வாழ்க்கை முறைகள் நமக்கு எதிர்ப்புகளை கொண்டு வருகிறது. எரேமியாவை இருக்கட்டும் சொல்கிறார்கள், எல்லோரும் என்னை வீழ்த்திவிட கங்கணம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் நாம் அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வோம். அவர் சொல்கிறார், வாருங்கள் நாம் அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வோம். அப்போ சொல்லுவார், ஆண்டவரே வார்த்தைகளை அறிவிக்காவிட்டால் என் விலா எலும்பு பற்றி எரிகிறது. நல்ல செய்யாவிட்டால், நல்லதை எடுத்து சொல்லாவிட்டால் என்னுடைய விலா எலும்பு
பற்றி எரிகிறது. ஆனால் ஆண்டவரே, நீரே வலிமை வாய்ந்த போர் வீரனை போல் என்னோடு இருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை நமக்கு எழுந்துள்ள ஒரு பெரிய அச்சம், பெரிய பயம். ஐயோ என்னை வெறுக்கிறார்கள், ஐயோ என்னை எதிர்க்கிறார்கள், ஐயோ எனக்கு எதிராக தீமையில் செய்ய போகிறார்கள். நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. தினந்தோறும் யாரை ஒருத்தன் உங்களை ஒரு வழியாக பண்ண போகிறாங்களாம எல்லாம் கூடி பேசிக்கிறாங்க அங்கே. அப்போ கேட்கும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு பயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். நாம் என்ன தப்பு பண்ணோம், ஏன் அடிக்க போகிறாங்க, நாம் என்ன பேசணும், இல்லை நீ என்ன தப்பாக பேசுனேன் நம்ம ஊரை பற்றி, அதெல்லாம் எல்லாம் போகும்போதே வத்தி சிக்கிச்சு போட்டு போடுவான் டப்புன்னு வந்து. அந்த நாள் முழுவதும் பயமாக இருந்திருக்கு நமக்கு. அந்த நாள் முழுவதும் என்ன பண்ணுவோம், நடுங்கிட்டே இருப்போம். நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பண்ணுவேன். இந்த பயம் எல்லாருக்கும் உண்டு, எல்லார் மனசில் இருக்கும். நான் மாட்டு ஒரு விதியை சொல்லி இருப்போம். என்ன சொல்லுவேன், இன்னும் ரொம்ப தப்பாக பேசினேன் மணி அவங்க, அதெல்லாம் 4 பேர் கூட பேசிட்டாங்க. நான் என்ன உண்மை சொல்ல, அந்த வழியை வந்தேன்ல, அப்போ உன் பேருக்கு அடிபடிச்சு காலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு 3 வேளை சாப்பாடு கட்டு. பயந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து கிடப்போம். ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நம்மளை அடிச்சிடுவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ, இந்த பயம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சொல்ல பாருங்க, எப்பக்கம் தீயில் வாருங்களாம், அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வோம், கலகங்களை உண்டாக்குவோம், அவனை அழித்து விடுவோம். நமக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் சொல்கிறாரு, வலிமை வாய்ந்த போர்வனை போல் ஆண்டவர் என்னோடு இருக்கார். எரேமியாவோடு மட்டுமல்ல, உங்களோடும் என்னோடும் இந்த உயிர் தாண்டவர் வலிமை வாய்ந்த போர்வனை போல் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இன்றைய 15ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவர் தான் நம்மை வெண்கல சோறாக்கி நம்மை எதிர்ப்போர் அனைவருடைய பிடியிலிருந்து விடுவித்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடியவர். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான மன கஷ்டங்கள், பல்வேறு விதமான வழிகள், ஏமாற்றங்கள், அச்சுறுத்தல்கள், பயம் நிறைந்த நிலையில் வந்திருக்கிறோம். கவலைப்பட வேண்டாம், இந்த ஆண்டு நம்மை காப்பார். இந்த உயிருள்ள ஆண்டவர், நமக்காக உயிர் பெற்றிருந்திருக்கிற ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மை வாழ்விக்கின்றார், நமக்கு ஆசி வழங்குகின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார், நமக்கு வலுவூட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே பல்வேறு வித நிலைகளில் நாம் பல ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் எல்லோருமாக ஆண்டவரிடத்தில் ஒரு சில மன்றாட்டுகளை சொல்லுவோம். அந்த ஆண்டவர் நம்மை அச்சத்திலிருந்து, பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து விடுவித்து மன உறுதியும் வலிமையும் தரக்கூடிய ஆண்டவர். எனவே அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற அழகான வார்த்தையில், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், ஆண்டவருடைய வல்ல செயல்களை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இறைவன் சொல்லி கொண்டிருக்கின்ற அழகான வார்த்தை. நாம் அஞ்சு நடுங்கி பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகின்றவர்கள், அஞ்சாதீர்கள், நிலை கொள்ளையாதீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய வல்ல செயல்களை காண்பீர்கள். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானவற்றையே செய்வார், வளம் காண செய்வார், நமக்கு உடல் நலத்தை வழங்குவார். எனவே அந்த ஆண்டவர் நோக்கி நாம் இப்பொழுது எழுந்து நின்று அஞ்சாதே என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உற்சாகத்தோடு பாடி அந்த ஆண்டவருடைய அருளை பெற முயற்சி எடுப்போம். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு.
குகைகள் பெயரலா உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். நிலைதானாலும் இந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. உன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ. சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்புக்குரியவர்களே, வார்த்தையான கடவுள் மண் உருவாகி நமக்காக பாடுகள், சிலுவை மரணம், உயிர் என அனைத்து நிலைகளிலும் அவர் மேற்கொண்டது நம்மை காப்பாற்ற, நம்மை விடுவிக்க, நமக்கு சுகம் தர, நம்மை ஆசீர்வதிக்க. இந்த உலகத்துள்ள மக்கள் நம்மை காரணத்தோடு வெறுத்தாலும் காரணம் இல்லாமல் வெறுத்தாலும் நமக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டாலும் நமக்கு எதிராக கலகங்களை சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்து விட்டாலும் வாக்குமாறாத கடவுள், நம்மை உறுதிப்படுத்துகின்ற கடவுள், நமக்காக போராடுகின்ற கடவுள், நமக்காக அற்புதங்களை அதிசயங்களை செய்கின்ற கடவுள் இவர் ஒருவரே. இவரே திருப்பள்ளி ஆசிரியர் சொல்வது போன்று, கடவுளிடமிருந்தே எனக்கு உதவி வரும், கடவுளிடமிருந்தே எனக்கு மீட்பு வரும், கடவுளிடமிருந்தே எனக்கு பாதுகாப்பு வரும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை நிறைந்த நிலையில் நாம் இந்த மாலை பொழுதில், இந்த உயிர்ப்பின் காலத்தில் ஆண்டவருடைய இறை சன்னிதானத்தில் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். பல்வேறு விதமான கவலைகள், இனம் புரியாத அச்சம், பயம், நடுக்கம் நிறைந்த நிலையில் இருக்கலாம். இனிமேல் கவலைப்பட வேண்டாம், இனிமேல் அச்சம் கொள்ள வேண்டாம். இந்த ஆண்டவர் நம்மை வலுவூட்டுவார், இந்த ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், இந்த ஆண்டவர் நமக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக இருந்து நம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அனைத்து மனிதருடைய கெடுமதி சூழ்ச்சியிருந்து விடுவித்து, இந்த ஆண்டவரே வலிமை வாய்ந்த போர் வீரனைப் போல் எந்நாளும் நம்மோடு இருப்பார். இந்த ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள முழந்தால் படியிட்டு என்னை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் உழைப்பை முயற்சியை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு சிறிதும் ஐயம் கொள்ளாமல் நம்பிக்கையோடு அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள முயற்சியெடுப்போம்.
நாமத்தை தாழ்ந்து தனிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வார்த்து ஆவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருடத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் துயித்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.